வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. நிலையான விவசாய முறையை ஊக்குவித்தல் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள தேசிய வேளாண் மாநாடு ரஃபி அபியான் 2025க்கான நிகழ்ச்சியை அவர் தலைமையேற்று நடத்தவுள்ளார். 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் நாடு முழுவதும் உள்ள விவசாய நிபுணர்கள், விஞ்ஞானிகள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் மூத்த பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். நாட்டு மக்களின் வாழ்க்கையை எளிதாக்க ஜிஎஸ்டி கவுன்சில் பல துறைகளில் வரி விகிதங்களை குறைத்துள்ளது என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தின் சிறப்பு அம்சங்களை அறிவித்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், சுகாதார காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான வரி குறைப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று கூறினார். 18% ஜிஎஸ்டி வரியை கொண்ட சுகாதார காப்பீட்டு பிரீமியங்களுக்கு வரும் 22ஆம் தேதி முதல் முழுமையாக வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்று நிதியமைச்சர் கூறியுள்ளார். புதுச்சேரி உரையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர் நகரில் 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் மழைநீர் உறிஞ்சும் இயந்திரத்தை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். புதுச்சேரி பிள்ளைச்சாவடி மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை சின்னக்காலாப்பட்டு, புதுநகர், மேட்டுத்தெரு, பிள்ளைச்சாவடி, அன்னை நகர், துணைவேந்தர் குடியிருப்பு, MSME தொழில்நுட்ப மையம், புதுச்சேரி பல்கலைக்கழக கலாச்சார மையம், பெரிய காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம், உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. தமிழக அரசின் தாயுமானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோரை இழந்த குழந்தைகள் தடையின்றி கல்வியை தொடர மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்பு கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் குழந்தைகளுக்கு உதவித்தொகையை வழங்க உள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.